சுவாமி கிருஷ்ணாவதாரம் பண்ணி 125 வருஷம் இருந்தாள் பூலோகத்துல. ராமாவதாரம் பண்ணி 11,000 வருஷம் இருந்தாள். 125வது வருஷம் வைகுண்டம் போற போது பரமாத்மா கிருஷ்ணன் உத்தவரை ஸ்மரிச்சாள். உத்தவரவா குடும்பத்துக்கு மந்திரி, பகவானுக்கு பந்து. ஏகாந்தமான தளத்துல சுவாமியினுடைய கால பிடிச்சுன்னு உத்தவர் கதறினாள். எங்களை எல்லாம் விட்டுட்டு வைகுண்டம் போறேன் போல இருக்கு. பரமாத்மா கிருஷ்ணன் உத்தவரை ஸ்மரிச்சாள். உத்தவர் அவ குடும்பத்துக்கு மந்திரி, பகவானுக்கு பந்து, வயசானவர். ஏகாந்தத்துல சுவாமி போய் ரூம்ல கதவை தாபா போட்டு காலில் விழுந்து கதறி எங்களை எல்லாம் விட்டுட்டு வைகுண்டம் போறேன் போல இருக்கேன். மாங்களுக்கு தெரியுமோ இல்லையோ மனசுக்கு. ஆமான்னு சொன்னாள் சுவாமி. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பகவான் தன் வாக்காலே பல அத்தியாயம் பக்தி யோகத்தை பத்தி உபதேசம் பண்ணி பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்கு மார்க்கத்தை உத்தவனுக்கு உபதேசம் பண்ணி, நீங்க இன்னமே இங்க இருக்கக்கூடாது, பத்ரிகாசிரமம் போகும்போது தன் பாதுகை கொடுத்து அனுப்புறாள். அனுப்புற போது சுவாமி ஒன்று சொன்னாள், நான் எங்க அம்மா அப்பா வசுதேவர் தேவகியை விட்டுட்டு போறேன், வைகுண்டம் ருக்மிணி சத்யபாமியை விட்டுட்டு சொல்லிக்காம போறேன், இந்த துவாரகையை விட்டுட்டு போறேன், எனக்கு வருத்தமா இல்லை, ஒரே ஒரு பக்தரை விட்டுட்டு போறேனேன்னு சுவாமி கண்ணால ஜலம் விட்டாளா. யாரேன்னு கேட்டால் விதுரரை விட்டுட்டு போறேனேனாளா. விதுரர் ஒரு தாசிக்கு பிறந்தவர் அவர். அவரை விட்டுட்டு போறேனேன்னு வருத்தப்பட்டு உத்தவரத்துல சொன்னாலா. நீ பத்ரிகாசிரமம் போற போது உத்தவர் தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கார். எந்த தீர்த்தத்தை போய் இப்ப ஸ்நானம் பண்றாரோ தெரியாது. அவரை போய் பார்த்து பிடிச்சு ஹரித்வாரத்துல மைத்ரேயர்னு ஒரு மகரிஷி இருக்கார். அவருக்கு என் சரித்திரம் முழுக்க தெரியும். அவரிடத்துல கொண்டு போய் விதுரனை நான் சொன்னேன்னு சொல்லி பகவத்குணம் கேட்க சொல்லி விட்டுட்டு போகணும். நான் வைகுண்டத்துக்கு போற துக்கம் தெரியாது, பகவத்குணம் கேட்டா நான் கூட இருக்கா போல தோணும். அதனால மைத்ரேயர் இடத்துல விதுரனை கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டார் சுவாமி. வைகுண்டம் போற போது சொல்லிட்டு வைகுண்டம் பறந்து போட்டால் விமானம் வந்து உத்தவர் பகவானுடைய உத்தரவுன்னு ஊரெல்லாம் அலையிறார். இங்க இருந்து கங்கா தீரம் போவார். விதுரனை கண்டே எழுந்தார். நேற்றுக்கு தான் இங்க விட்டு பறந்து போனாள். உடனே அங்கிருந்து பிரயாகைக்கு போவார். பிரயாகையில போய் கேட்டா 4 நாளாச்சும் இந்த ஊருக்கு பறந்து போட்டாரேம்பாள். இது அட்ரஸா விலாசமா போஸ்ட் ஆபீஸா இப்ப என்ன இருக்கு? இப்படி உத்தவருக்கு விதுரர் கிடைக்கல. ஒரே ஒரு தூரம் விடியற் காலம் யமுனா நதியில ஸ்நானத்துக்கு உத்தவர் போனார் 4 மணிக்கு. ஹரே மகான் இருட்டுல சொன்னார். ஜலத்துல இறங்கி ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்நானத்துக்கு விதுரர். அவரு ஹரே மகான் கத்தி என் அப்பன் உத்தவனான்னாள், என் அப்பன் விதுரனான்னார். இவரும் ஓடி வந்தார், அவரும் ஓடி வந்தார். 2 பேரும் வருக கட்டின்னு விட்டார்.